ஓம் நமச்சிவாய. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மகே ஸ்ரீ குருவே நமக. சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிஃபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். குரு பயிற்சி பலன்கள். குருவாகப்பட்டவர் இந்த சித்திரை மாதம் 31ஆம் தேதி புதன்கிழமை, மே மாதம் 14ஆம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதனராசிக்கு பிரவேசிக்கிறார். ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் எவ்வாறு இருக்கும்? இதுதான் தற்போதைய கேள்வி. ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரையில் குரு பகவானாகப்பட்டவர் அஷ்டமாதிபதி தோஷத்தை பெறுகிறார். 8ஆம் இடத்து அதிபதி, அதே நேரையில் 11ஆம் இடத்து அதிபதியும் குரு பகவான் தான். காலபுருஷ தத்துவப்படி 2ஆம் ராசியான ரிஷபராசிக்கு ராசியாதிபதி சுக்கிரனுக்கு அவ்வளவு மித்திரு கிரகம் கிடையாது, நட்பு கிரகம் கிடையாது. குரு பகவான் மத்தியம கிரகம்தான். இருந்தாலும் அஷ்டமாதிபத்திய தோஷமும் இருக்கிறது குரு பகவானுக்கு. இதுதான் ரிஷபராசியினுடைய நிலை குரு பகவானை பொறுத்தவரையில். அப்பேற்பட்ட அஷ்டமாதிபதியான குரு பகவான் இத்தனை நாட்கள் ஒரு வருடமாக ஜென்மராசியில் சஞ்சரித்து வந்தார். பெரிதளவு பலன் ஒன்றுமில்லை, நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை. தற்போது ராசிக்கு 2ஆம் இடமான மிதனராசிக்கு சென்றிருக்கிறார். என்ன பலன் கிடைக்கும்? முதலில் ஆதிபத்தியத்தின் அடிப்படையில் மேஷராசி முதல் என்ன வருகின்ற ஆதிபத்தியத்தின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது குருவினுடைய பார்வை துளாராசிக்கும் தனுசு ராசிக்கும் கும்பராசிக்கும் இருக்கிறது. அதாவது ரிஷபராசிக்கு 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடம், இந்த 3 இடங்களுக்கு குருவினுடைய பார்வை கிடைக்கிறது. குரு பொதுவாக சுபகிரகம். அவர் அஷ்டமாதிபதியாக இருந்தால் கூட 100% சுபர். எனவே சுப பலன்கள் தான் நடக்கும், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இருந்தாலும் அவர் பார்க்கக்கூடிய இடம் ரிஷபராசியினுடைய 6ஆம் இடமான துளாராசியும், 8ஆம் இடமான தனுசு ராசியும், 10ஆம் இடமான கும்பராசியும். 10ஆம் இடம் பரவாயில்ல, வருமானத்துக்குரிய இடத்தை குரு பார்க்கிறார். எனவே வருமானம் உண்டு, சந்தேகமில்லை. ஆனால் 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் குரு பார்ப்பது அவ்வளவு திருப்திகரமாக இல்லை ரிஷபராசிக்காரர்களுக்கு. எந்த வகையில்? ஏற்கனவே அவர் அஷ்டமாதிபத்திய தோஷத்தை பெற்றிருக்கிறார். அஷ்டமாதிபத்திய தோஷத்தை பெற்றவர், அஷ்டமாதிபதியானவர் தனஸ்தானமான 2ஆம் இடத்தில் அமர்கிறார். 12 வருஷத்துக்கு ஒரு முறை வருகிறது, சந்தேகமில்லை. அனைத்து ஜோதிடர்களும் அனைத்து யூடியூப்காரர்களும் எல்லாம் சேர்ந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், அப்படி ராஜா ஆகிடுவாங்க, புதையல் எடுப்பாங்க, ஜாக்பாட் அடிப்பாங்க, அப்படி இப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ரொம்ப அதிகபட்சமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிகபட்சமாக அவங்கள பூஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அது மாதிரி செய்யாதீங்க, அது மாதிரி சொல்லக்கூடாது. பலன்கள் ஜோதிடர்கள் ரொம்ப அதிகபட்சமாக அவங்களுக்கு அதில் ஏதோ ஒரு லாபம் வேண்டும் என்பதற்காக இப்போல்லாம் பேசக்கூடாது. ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரையில் அஷ்டமாதிபதி குரு பகவான் அஷ்டமாதிபதி. அந்த ஆதிபத்தியத்தின் தன்மை என்றுமே மாறப்போவதில்லை. குரு பகவானால் ரிஷபராசிக்காரர்களுக்கு 50% தான் நன்மை, 100% நன்மை கிடையாது. அதை அடிப்படையாக கொண்டு தான் குரு பயிற்சி பலன்களை சொல்ல வேண்டும். அதை விடுத்து குரு 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார், தொட்டதெல்லாம் பொன்னாகும், 10 டன்னு தங்கம் சேர்ப்பீங்க, 100 கோடி சேர்ப்பீங்க, 200 கோடி சேர்ப்பீங்க, இஷ்டத்துக்கு அளந்துக்கிட்டு இருக்கீங்களா சார் எல்லாரும்? 2ஆம் இடத்தில் முதல்ல உட்கார்ற இடத்துக்கு பலன் கிடையாது. குரு பகவான் எந்த இடத்தில் அமர்கிறாரோ அந்த இடத்து பலனை கொடுப்பது கஷ்டம், கொடுக்க மாட்டார். அவர் பார்வைக்கு தான் பலன் அதிகம். இதை மறந்துட்டு 2ஆம் இடத்துக்கு குரு போயிட்டார், தனஸ்தானத்துக்கு போயிட்டார், தனத்தை அள்ளி கொடுப்பார், தங்கத்தை கொடுப்பாரு, வெள்ளியை கொடுப்பாரு, இஷ்டத்துக்கு விட்றாங்க. ரிஷபராசிக்காரர்களை ரொம்ப தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாடுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க எல்லாரும். அந்த மாதிரி பேசினா தான் வியூஸ் கிடைக்குன்னு போடுறீங்களா? தப்பு இதெல்லாம்.
அதாவது ரிஷபராசியை பொறுத்த வரையில் குரு பகவான் 50% பாதகாதிபதி, 50% தான் நல்லது செய்வார். அப்படிப்பட்ட குரு பகவான் 2ஆம் இடத்தில் அமர்வது கண்டிப்பாக தொழில் விஷயத்தில் கண்டிப்பாக ஒரு சவால் இருக்கும், சந்தேகமே இல்லை. இந்த ஒரு வருடம் இந்த குரு அமர்ந்திருக்கக்கூடிய இந்த ஒரு வருடம் முழுவதுமே மிகுந்த சவால்கள் இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. தொழில் விஷயத்தில், பொருளாதார விஷயத்தில் கெடுதல் கிடையாது, ஆனால் சவால்கள் நிறைந்திருக்கும். அதை விட்டுட்டு தொட்டதெல்லாம் பொண்ணாயிடும், கோடி கோடியாக கொட்ட போகுது, புதையல் எடுக்க போகிறாங்க, இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. தயவுசெய்து ரிஷபராசி அன்பர்கள் இது போன்ற பேச்சுக்களை தான் நம்பி ஏமாந்து விடாதீர்கள். உஷாராருங்க, ஏமாற்றி விடுவார்கள், அடுத்தவர்கள் உங்களை ஏமாற்றி விடுவார்கள். எச்சரிக்கையாக இருங்கள். பொருளாதார விஷயத்திலும் சரி, கடன் கொடுக்காதீர்கள், கடன் வாங்காதீர்கள். தாங்கள் என்ன தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதை திருந்த செய்யுங்கள். தயவுசெய்து அகலக்கால் வைத்து விடாதீர்கள். புதிய முதலீடுகளை போட்டு விடாதீர்கள். புதிய தொழில் தொடங்குவது எச்சரிக்கையாக யோசனை செய்து தொடங்க வேண்டும். எக்கு தப்பாக போய் சிக்கிக்காதீங்க ரிஷபராசிக்காரங்க. அவர் உங்களுடைய நலனுக்காக தான் நான் சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு இனிப்பாக சொல்லணுன்றதுக்காக நான் பேசணும்னு நான் வரல, உண்மையை பேச வேண்டும். ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரையில் யாருக்காக இருந்தாலும், தன்னுடைய உற்றார் உறவினர்களாக இருந்தால் கூட, ஜோதிட சாஸ்திரப்படி தொழில் தர்மம்னு ஒன்று இருக்குது. அந்த தொழில் தர்மத்தை படி தகுந்தபடி உண்மையை சொல்ல வேண்டும். அந்த வகையில் 2ஆம் இடத்தில் குரு அமர்வது 12 வருஷத்துக்கு ஒரு முறை வருவது சந்தேகமில்லை. ஆனால் அது அவ்வளவு சரியில்லை என்று தான் நான் சொல்வேன். ஏனென்றால் 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. துளாராசி 6ஆம் இடம், 6ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அடுத்து 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. அஷ்டமாதிபத்திய தோஷம் ஏற்கனவே இருக்குது குருவுக்கு. அந்த 8ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அப்போ என்ன அர்த்தம்? நோய் நொடியாக கொடுப்பார், உடல் நலனை கெடுப்பார், உடல் நல சந்தோஷத்தை கெடுப்பார், குடும்பத்தில் கலகம் உண்டாகும், கணவன் மனைவி பிரச்சனை வரும், குடும்பத்தில் சிக்கல் வரும், உங்ககிட்ட எல்லோரும் மனஸ்தாபம் பாராட்டுவாங்க, குடும்பத்தில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், கருத்து மோதல்கள் வரும். குடும்பத்தில் முக்கியமாக குடும்பத்தில், வெளியிடத்தில் கூட சரி செய்து கொள்ளலாம், ஆனால் குடும்பத்தில் எச்சரிக்கையாக இருங்கள் ரிஷபராசிக்காரர்கள். முக்கியமாக இவ்வாறெல்லாம் இருக்கு குரு பகவானோட இடம். சனி பயிற்சி மட்டும்தான் நல்லா இருக்கே தவிர, என்னை பொறுத்த வரையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சி மட்டும்தான் நன்றாக இருக்கிறது. குரு பயிற்சி அவ்வளவு திருப்திகரமாக இல்லை. 50% பரவாயில்லை, கெடுதல் வராது, ஆனால் சவால்கள் மிகுந்ததாக இருக்கும் வாழ்க்கை. இந்த ஒரு வருஷத்துக்கு குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும், கஷ்டப்பட்டு தான் செய்யணும். அவ்வளோ எளிதாலாம் எதுவும் செஞ்சிட முடியாது. இந்த ஒரு வருஷத்துக்கு அவ்வளோ எளிதாக எந்த காரியத்தையும் சாதித்து விட முடியாது. அதே நேரத்தில் ஒரு திருமணம் செய்யணும், ஒரு வீடு கட்டணும், ஒரு இடம் வாங்கணும்னா ரொம்ப கஷ்டப்படணும். நீங்கள் அவ்வளோ ஓவராக அவ்வளோ ஈஸியாக குரு பகவான்லாம் செய்ய விட மாட்டார் உங்களை. நீங்கள் மனதில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ரிஷபராசிக்காரர்கள், தங்களுடைய ராசியாதிபதி சுக்கிரன். அப்பேற்பட்ட சுக்கிரன் இங்கே குரு சுக்கிரனுக்கும் குருவுக்கும் சுத்தமாக ஆகாது. 2 பேரும் சத்துருக்கள். அப்போ உங்களுடைய ராசியாதிபதி சுக்கிரனாக இருக்கும்பொழுது, சுபஸ்தானமான 2ஆம் இடத்துக்கு குரு போய் அமரும்போது 8ஆம் இடத்தை பார்க்கிறார், அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார். அஷ்டமஸ்தானம்னா என்ன? ஆயுள் ஸ்தானம். ஆயுள் ஸ்தானத்தில் கை வைப்பார், உடல் நலத்தை கெடுப்பார். எச்சரிக்கை தேவை. பிரயாணத்தில் எச்சரிக்கை தேவை. வெளியூர் பிரயாணங்கள் கவனம் தேவை. 2 வீலரில் பயணம் செய்யும்போதோ 4 வீலரில் பயணம் செய்யும்போதோ ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். இந்த ஒரு வருஷத்துக்கு குரு பகவான் இருக்கார், நம்மளை காப்பாற்றிடுவாருன்னா நினைக்காதீங்க. உங்களை பொறுத்தவரை, ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை, அவர் 8ஆம் இடத்து அதிபதி, ஆயுள் ஸ்தானாதிபதி, சுபஸ்தானமான 2ஆம் இடத்துக்கு வருகிறார், மாரகஸ்தானமான 2ஆம் இடத்துக்கு அமருகிறார். எச்சரிக்கை தேவை. உடல்நலில் எச்சரிக்கை தேவை. பிரயாணத்தில் எச்சரிக்கை தேவை. வெளியூர் பிரயாணங்களில் எச்சரிக்கை தேவை. இரவு பிரயாணங்களை தவிர்க்கவும். குடும்பத்திலே சிக்கல் வரும்னு சொல்கிறேன். அப்போ வெளி வட்டாரங்களில் எப்படி இருக்கும்? எதையும்
யோசனை செய்து செய்யுங்கள். ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்து தங்களுடைய வியாபாரத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள். வியாபாரம் என்பது நல்லது தான். தயவுசெய்து மூலதனத்தை பெருக்கிக் கொள்ளாதீங்க. இவ்வளவு நாட்கள் என்ன செஞ்சிட்டு இருந்தீங்களோ அதை கண்ணும் கருத்துமாக உஷாராக செய்யுங்க. சனி பகவானுடைய பயிற்சி 100% நல்லா இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். அவர் தான் உங்களை காப்பாற்றுவார். சனி பகவான் தான் உங்களை காப்பாற்றுவார். ஆனால் குருவினால் ஏகப்பட்ட சோதனைகள் வர காத்திருக்கிறது. ஆனால் கெடுதல்கள் கிடையாது. அந்த சோதனைகளை சாதனைகளாக தாங்கள் மாற்றக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் தற்போது. இதுதான் உண்மை ரிஷபராசிக்காரர்களுக்கு. எனவே தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். 6ஆம் இடம் சத்ருஸ்தானத்தை குரு பார்வையிடுகிறார். அதாவது எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரிங்க குரு 6ஆம் இடத்தை பார்க்கறது. அதுவும் ரிஷபராசிக்கு 6ஆம் இடம் எது? ரிஷபராசிக்கு 6ஆம் இடம் துலாம் ராசி. அது சுக்கிரனுடைய இடம். சுக்கிரன் அதிபதி 6ஆம் இடத்துக்கு. அந்த இடத்து அதிபதிக்கு குரு பார்க்குறாருன்னா என்ன அர்த்தம்? ஒரு நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கா, நெய்யை ஊற்றுனா எண்ணெய் இன்னும் கொஞ்சம் பற்றிக்கிட்டு எரியும், அதுபோல். எனவே போட்டிகள் பொறாமைகள் எக்கச்சக்கமாக வரும். தொழில் ரீதியாகவும் வரும், பர்சனலாகவும் வரும். இதிலெல்லாம் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ரிஷபராசி அன்பர்கள். நல்லது வந்துட்டு போகுது, சந்தேகம் இல்லை. நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நான் சொல்ல வேண்டிய விஷயம் இது மிக மிக முக்கியம். எனவே ரிஷபராசி அன்பர்கள் அனைவருமே இந்த ஒரு வருடம் அமர்ந்திருக்கக்கூடிய குருவினால் வரக்கூடிய தீமைகளை குறைத்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒன்றுமே செய்ய வேணாம். உங்களை பொறுத்தவரை, ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை, திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தரிசனம் செய்யுங்க. முடிந்தால் பௌர்ணமி தோறும் செல்லுங்கள். அல்லது மாதத்துக்கு ஒரு முறையோ 3 மாதத்துக்கு ஒரு முறையோ தங்களுடைய நட்சத்திரம் வருகின்ற நாளில், ரிஷபராசிக்கு கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த நட்சத்திரம் வருகின்ற நாட்களில் திருவண்ணாமலை சென்று வாருங்கள். மாதத்துக்கு ஒரு முறையோ 3 மாதத்துக்கு ஒரு முறையோ 6 மாதத்துக்கு ஒரு முறையோ சென்று அண்ணாமலையாரை தரிசனம் செய்து, உண்ணாமலை அம்மனை தரிசனம் செய்து, அங்கு இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் தரிசனம் செய்து வாருங்கள். தங்களுக்கு நல்லதே நடக்கும். தடைகள் விலகும். இந்த கெடுபலன் குறையும். குருவினால் நடக்கக்கூடிய கெடுபலன்கள் முதலில் குறைய வேண்டும். அப்பொழுது தான் தாங்கள் நன்மையை அடைய முடியும். இதுதான் உண்மையே தவிர மற்றபடி புகழ்ச்சியை நம்பாதீர்கள். வெளியில் எவனாவது உங்களை புகழ்ந்தான்னா நம்பிடாதீங்க. நீங்கள் அதை செஞ்சிருவீங்க எதை செஞ்சிருவீங்கன்னு சொல்லி ரூபாயை போட்டு நான் அதை பண்ண நடுத்தரில் விட்டு போயிடுவான். ஜாக்கிரதை. பிற நபர்களிடத்தில் எச்சரிக்கையாக பழகுங்கள். அதாவது குடும்பத்தை தவிர பிற நபர்களிடத்தில் இந்த ஒரு வருடத்திற்கு, குரு பயிற்சிக்கு பிறகு ஒரு வருடத்திற்கு பிற நபர்களிடத்தில் நண்பனாக இருக்கிறவன் எதிரியாகிடுவான். பார்ட்னராக இருப்பேன் வெளில போகிறேன்ருவான், பிரிஞ்சிடுவான். பார்ட்னராக இருக்கிறவங்களாம் உடஞ்சிரும். பார்ட்னர்ஷிப் தொழில் தாங்கள் செய்து கொண்டு இருந்தீர்களானால் பார்ட்னர் தகராறு பண்ணுவார் உங்கள்கிட்ட, பிரிந்து விடுவீர்கள். தனியாக தொழில் செய்ய வேண்டிய கட்டாயம் வந்துவிடும். இவற்றையெல்லாம் மனதில் கொண்டு புரிந்து செயல்படுங்கள். இந்த ஒரே ஒரு பரிகாரம் மட்டும் செஞ்சுட்டு வாங்க. மாதத்துக்கு ஒரு முறையோ 3 மாதத்துக்கு ஒரு முறையோ திருவண்ணாமலை சென்று வாருங்கள். அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மனையும் அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் தரிசனம் செய்து வாருங்கள். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து செயல்படுங்கள் ரிஷபராசி அன்பர்கள். நன்றி, வணக்கம். சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.